ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீங்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 7 பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் காலைல என்ன நினைச்சுன்னா இது வந்துட்டு ஒரு டாஸ்க் இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம் இந்த டே சொல்ல போனா. அண்ட் என்னன்னா நம்ம ஹாப்பி நியூ இயரை வச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இந்த இது டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம காலைல ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி சொல்றாங்க. என்னன்னா நீங்க வந்துட்டு இப்ப இந்த பிக் பாஸ் வீட்ல இப்ப இருந்ததுக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அப்போதைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அர்ச்சனா எல்லாம் எல்லாமே ஒண்ணு சொன்னாங்க. நான் என் ஹோப் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் விஷ்ணு ப்ரோ அண்ட் தினேஷ் ப்ரோ வச்சு அந்த ஹோப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்த மேட்ரு என்னன்னா நம்ம தினேஷ் ப்ரோ சொன்னதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சொல்ல போனா அந்த பிக் பாஸ் தகுந்த இது கரெக்டா அவர் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தினேஷ் ப்ரோ இருந்துகிட்டு என்ன சொன்னாருன்னா பல பேர் பல விதமா பேசுவாங்க அண்ட் பின்னாடி என்ன வேணா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு போயிடணும். அடுத்த நாள் காலைல அந்த பேக்கை வந்து நம்ம கோத்துக்கிட்டே எழுதக்கூடாது. அண்ட் அந்த பேக்கை வந்துட்டு நம்ம தூக்கி அங்கிட்டு ஓரத்துல வச்சுட்டு போயிடணும். இல்லைன்னா ஒரு குப்பை தொட்டியில போட்டு போயிடணுங்கிற மாதிரி செம்மையா பேசியிருந்தாருன்னு தான் சொன்னோம். அண்ட் அது பேசும்போது நம்மளுக்குலாம் ஒரு ஹோப் அந்த அந்த அதை செயல்படுத்தணுங்கிற அந்த மாதிரிதான் நம்மளுக்கு தோணுச்சு சொல்ல போனா. அப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விஷ்ணு ப்ரோ அண்ட் மணி அண்ட் தினேஷ் ப்ரோ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நான் வந்துட்டு ஒரு எவ்வளவு பணம் கொண்டு போறனோ அதுல 2 ஜீரோ கம்மி பண்ணி நான் தினேஷ் ப்ரோ கொடுக்குற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்றாரு. விஷ்ணு ப்ரோ வந்துட்டு தினேஷ் ப்ரோ வந்துட்டு நம்ம விஷ்ணு ப்ரோட்ட நான் 2 ஜீரோ தோத்துட்டேன்னா கம்மி பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேத்துக்குள்ள பெட் கட்டிட்டு அவங்க ஏதோ ஒரு பெட் கட்டிருப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா நம்ம விசித்ரா மேமும் அண்ட் பூர்ணிமாவும் நல்லா ஹெவியா உட்காந்து நல்லா மும்மரமா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த வாரம் வந்துட்டு அர்ச்சனாக்கு வந்து ரொம்ப கிளாப் தட்டு. ஏன்னா வர எண்டு ஃபுல்லாமே வீக்கெண்டு ஃபுல்லாவே அர்ச்சனாக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம். அண்ட் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம வீக்கெண்ட்ல வந்துட்டு ஓவர் கிளாப் வந்து அவங்களுக்கு தான் விழுவுது. அதனாலயே இவங்க இருந்துகிட்டு நம்ம பூர்ணிமா முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க தான் வின்னர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்லயே அதிகமா இருக்காங்க. சோசியல் மீடியால அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா வந்துகிட்டு நம்ம விசித்ரா மேம் சொல்லிட்டு இருக்காங்க. விசித்ரா மேம் வந்துகிட்டு அவங்களும் இதுக்கு சொல்றதுக்கு ஆமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஆமா அர்ச்சனா அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவை பத்தி எல்லாருமே பயப்படுறாங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்துட்டு வின்னர் லிஸ்ட்ல இருக்காங்க. சொல்ல போனா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்னா நம்ம விஷ்ணு ஃபைனலுக்கு போயிட்டாப்ல. அது ஒன்றும் சொல்ல முடியாது. டிக்கெட் வச்சுக்கிட்டு ஃபைனல் போயிட்டாப்ல. அண்ட் நம்ம அர்ச்சனா வந்துகிட்டு நம்ம ஓட்டிங் லிஸ்டும் சரி எல்லாத்துமே டாப் 10ல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சொல்ல போனா 10 விடுங்க டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சொல்ல போனா இப்போ வந்துட்டு எல்லாருமே பயந்துகிட்டு தான் இருக்காங்க. பூர்ணிமா அதுக்கு மேல ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க சொல்ல போனா. அப்புறம் நம்ம மாயா பூர்ணிமா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம விசித்ரா மேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் மாயா ஒரு ஃபீலிங்கான ஒரு இது சொன்னாங்க. என்னன்னா நான் வந்துட்டு ஜெயிக்க மாட்டேன், நான் இந்த எபிசோட்ல ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த சீசனே நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாவே எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. மாயா மேபி நடிக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மக்கள் மனசை கவரணும்ல. ஏன்னா அவங்க நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா அவங்க வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா இப்போ ஜெயிச்சிருவான்னு ஒரு ஆணவத்துல பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம ஃபீலிங்கா பேசுவோம். அப்பதான் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காப்புல நம்ம மாயா. நல்லா நடிக்கிறாப்புலன்னு தான் சொல்லணும். அண்ட் பூர்ணிமா இருந்துகிட்டு விசித்ரா மேம் வந்து நேத்து நைட்டு சொல்லியிருப்பாங்க. நேத்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதுலயே நம்ம பார்த்திருப்போம். அண்ட் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அண்ட் ப்ரோமோ வீடியோ மாதிரி போட்டிருப்போம். அதையும் நீங்க பாத்துருங்க. அண்ட் அது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அது 2 வீடியோவும் பாத்துருங்க. அண்ட் என்ன நடக்கும்னா பூர்ணிமா வந்துட்டு மாயா விசித்ரா வந்துட்டு சொல்லுவாங்க தினேஷ் வந்து ரொம்ப கேவலமானவன் அண்ட் அவன் வந்துட்டு சுத்தமா பிடிக்காது, அவனை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவ் பாயிண்டா வச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்ல போனா அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கணும்னா நம்ம பூர்ணிமா இருந்துகிட்டு நீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, உங்க பர்சனல பேசினா எவ்வளவு கோவம் வருதோ அவங்க பர்சனல பேசினா அதுக்கு மேலதான் கோவம் வரும், அவர் கோவப்படுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பூர்ணிமா சொன்னதுக்கு பூர்ணிமாவுக்கும் அவங்களுக்கும் நீ என்னத்துக்கு நீ சொல்ற, அவனுக்கு என்னத்துக்கு நீ சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
பூர்ணிமா இருந்துக்கிட்டு ஒரு கோச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துறாங்க. அப்புறம் ஃபீலிங்கா சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாயாட்ட இந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லி அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், அவங்க கேட்கிற மாதிரியே கிடையாது. அவன்லாம் ஒரு இதுலயே வச்சுக்கல. நான் இப்பயும் அப்படிதான் பேசுவேன். கமல் சார் திட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பூர்ணிமா வந்துட்டு மாயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாயா இருந்துட்டு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காங்கன்னு சொன்னோம். என்னன்னா அவங்க டீம்ல இருக்கனால அவங்க எந்த பதிலுமே சொல்ல முடியறாங்க. நம்ம பூர்ணிமா இருந்துட்டு ஏதோ எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லணும். அதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல போனா நம்ம பூர்ணிமா இருந்துகிட்டு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லாம அவங்க தேவையில்லாம பேசுறாங்க. எதுவுமே ஒரு ஒரு பாசிட்டிவாவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பூர்ணிமா. அடுத்து வந்து நம்ம ஸ்மால் ஹவுஸை பிரிக்கிறது, யாருன்னா ஹவுஸ்மேட்டு அண்டு ஸ்மால் ஹவுஸ் பிரிக்கிறது வந்து தேர்வு செய்யறாங்க. அதுல வந்துட்டு நம்ம ஸ்மால் ஹவுஸ் யாரு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பிக் பாஸ். அண்ட் அவர் சொல்ற நம்ம விஷ்ணு அண்ட் மணி அண்ட் தினேஷ் எப்பயும் போல முன்னாடி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க திங்ஸ் அங்க இருக்கு. அண்ட் அவங்களும் அங்க போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ப்ரோவும் வந்துடுறாரு. ஏன்னா 4 பேரா பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜய் ப்ரோ வந்துடுறாரு. அதுல இருந்துகிட்டு என்ன ஹைலைட்னா, நம்ம இங்கிட்ட வந்துட்டு ஸ்மால் ஹவுஸ்ல வந்துட்டு நம்ம பாய்ஸ் அண்ட் இங்கிட்டு கேர்ள்ஸ் 4 பேருமே விசித்ரா மேம், மாயா, பூர்ணிமா அண்ட் அர்ச்சனா 4 பேருமே கேர்ள்ஸ். இங்கிட்டு விஷ்ணு, விஜய் அண்ட் மணி, தினேஷ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க இருந்துட்டு பிக் பாஸ் ஒரு இது சொல்றாரு என்னன்னா, இங்கிட்ட வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதுல வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு யாரு ஃபுல் என்டர்டைன் பண்றீங்கன்னு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துறாரு. பாய்ஸ் பண்றீங்களா இல்ல கேர்ள்ஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துறாப்புல நம்ம பிக் பாஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டிக்கெட் ஃபினால ஜெயிச்சதுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு தராங்க. என்னன்னா நம்ம விஷ்ணுக்கு ஒரு கிஃப்ட், வின் பண்ணதுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. என்னன்னா 5 ஸ்டார் சாக்லேட், கிட்டத்தட்ட ஒரு 25 சாக்லேட் மேல இருக்கும். செம்மையா இருந்துச்சு அந்த கிஃப்ட். ஏன்னா ஒரு டிசைனு, அந்த டெக்கரேஷன், அந்த ஒரு பூவு அதெல்லாம் வச்சு சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் விஷ்ணு ப்ரோட்ட எல்லாருமே சேர்ந்து கொடுக்குறாங்க ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம தலைவன் விஷ்ணு முயல் முயல் தலைவன் கேமரா முன்னாடி பேசிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னன்னா இது மாதிரி நான் ஜெயிச்சதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பிக் பாஸ் உள்ள ஹவுஸ்மேட்டுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்றப்ப அப்புறம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு 5 சாக்லேட் எடுத்துட்டு ஜாலியா தின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் வந்துச்சு. என்னன்னா நம்ம நாமினேஷன் லிஸ்ட் யார் யாருங்கிறது தேர்வு செய்யறது வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்கா, யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு 2 நபரை தேர்வு செய்ய சொல்லுவாங்க. அது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஏன்னா எப்பயுமே இல்லாத மாதிரி இப்ப வந்துட்டு ரொம்ப ஒரு எப்பயுமே நார்மலா ஒரு ரூமுக்கு விட்டு போய் நாமினேஷன் லிஸ்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. இப்ப லாஸ்ட் வீக்லாம் ஆப்போசிட் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடியே நான் இவங்களை நாமினேட் பண்றேன், இது ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சூப்பரா செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். என்னன்னா ஒரு பாக்ஸிங், அந்த பாக்ஸிங்குள்ள வந்துக்கிட்டு செம்மையா இருந்துச்சு. அது என்னன்னா எல்லாருமே கையில பேண்டு சுத்திட்டு, ரெட் கலர் பேண்டு சுத்திட்டு எல்லாமே ஃபைட் பண்ணும். இப்போ விஷ்ணு ப்ரோ வந்துட்டு ஒரு நடுவர் மாதிரி, ஏன்னா அவர் வந்துட்டு டிக்கெட் ஃபினால போயிட்டனால அவர் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க நாமினேட்டர் கிடையவே கிடையாது. அது ஃபைனல் வரைக்குமே கிடையாது சொல்ல போனா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நாமினேஷன் லிஸ்ட்ல ஒவ்வொரு ஆளா வந்து தேர்வு செய்வாங்க. இப்போ தினேஷ் ப்ரோ வந்துக்கிட்டு நம்ம பூர்ணிமாவை தேர்வு செய்வாங்க. பூர்ணிமா அடுத்து வந்துட்டு நம்ம மணி ப்ரோ வந்துட்டு நம்ம மாயா தேர்வு செய்வாங்க. அடுத்து வந்து நம்ம விஜய் ப்ரோ வந்துட்டு அர்ச்சனாவை தேர்வு செய்வாங்க. இதுல எல்லாருமே பாக்ஸிங்ல ஃபைட் முடிஞ்சுட்டு அண்ட் யார் இதுல இருக்காங்களோ நம்ம அர்ச்சனா தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு நம்ம தலைவன் தான், முயல் தலைவன் தான் இதுக்கு வைஸ் கேப்டனு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு ஃபைனலா ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா ஒரு ட்விஸ்ட்ன்னு தான் சொல்லணும். அது சொல்ல போனா என்னன்னா நம்ம பிக் பாஸ் வந்துட்டு நாக் அவுட் வந்துட்டு யார் யார் ஆகுங்கிறீங்க, இப்ப நாக் அவுட் ஆனா அவங்க வந்துட்டு வெளியே போயிடணும், நாக் அவுட் ஆனவங்க வந்துட்டு நாமினேட் லிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற விடுறாங்க. ஆனா என்ன கேம் எப்படி விளாடணும் என்னன்னே ஒரு இதுவுமே கொடுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபைனல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை கூப்பிடுவாங்க, யாரை ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க, யார் ஃபைட் பண்றதுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் மேல இருந்து ஒரு ஸ்கிரீன் வருது. அது என்னன்னா இந்த வாரம் எல்லாருமே நாக் அவுட்ல இருக்கீங்க. என்னன்னா நாக் அவுட்னா நாமினேஷன் லிஸ்ட்ல எல்லாருமே இருக்கீங்க. அண்ட் விஷ்ணு ப்ரோவை தவிர எல்லாருமே இருக்க மாதிரி சொல்லியிருக்காப்புல நம்ம பிக் பாஸ். வேற லெவலான ஒரு நாமினேஷன் தான் இந்த இதுல நடந்துச்சு. ஏன்னா ஒரு ஜாலி என்டர்டைன்
இந்த வாரமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லயும் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துலயுமே அந்த என்டர்டைன்மெண்ட்னே இந்த இந்த ஒரு நாள்லயே வீக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருக்காங்க என்டர்டைன்மெண்ட். அண்ட் இது ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு சொல்ல போனா. நெக்ஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் நடக்குதுன்னு தான் சொல்லணும். என்னன்னா அந்த டாஸ்க்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பலூன் இருக்கும். 8 பலூன்ல வந்துட்டு அந்த இது கோத்துட்டு இங்கிட்டு 4 இருக்கும், இங்கிட்டு 4 இருக்கும். எல்லாருமே ஓடி போய் டைமிங் கொடுப்பாங்க. ஓடி போய் எடுத்துட்டு அந்த இதை கோத்துக்கணும். இது ஒரு ஈஸியான டாஸ்க்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு வேஸ்டா தான் கொடுத்துருக்காங்க சொல்ல போனா. ஏன்னா ஏதாச்சும் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கொடுத்தோடனே நம்ம எல்லாருமே அதுல வந்துட்டு மெயினானது என்னன்னா 4 பாய்ஸ் மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும். வேற கேர்ள்ஸ் யாருமே இதுல கலந்துக்க முடியாது. 4 பாய்ஸ். அதுல வந்துட்டு நம்ம விஷ்ணு அண்ட் விஜய் அண்ட் மணி அண்ட் தினேஷ் 4 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் விளையாண்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்க. அந்த டைமுக்குள்ள வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா என்னன்னா இதுல வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு பார்ட்டி அண்ட் டின்னர், நியூ இயர் ஸ்பெஷலா ஒரு பார்ட்டி அண்ட் டின்னர். அது மேக்சிமம் பொதுவாகவே தோத்தாலும் கொடுக்கத்தான் போறாங்க சொல்ல போனா. என்னன்னா தோக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்குள்ள எப்படியா தான் எடுத்துருவாங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டைமிங்கே ஒரு கிருன்னு அடிப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கிறாங்கன்னு எனக்கே தெரில. அதுக்கு டைரக்டாவே நம்ம பார்ட்டி கொடுத்துட்டு போயிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு ப்ரோ, மணி அண்ட் தினேஷ் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மாயாவை பத்தி செம்மையா மணி திட்டிட்டு இருக்காப்புல. என்னன்னா தண்ணி நான் கேட்டேன், தண்ணி கூட ஒரு பேசவும் மாட்டேங்கிறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவங்க பட்டுக்கா போறாங்க. நான் இல்லைனாச்சும் சொல்லணும். அண்ட் தண்ணியே கேட்கறேன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு விஷ்ணு ப்ரோ சொல்றாரு, நான்லாம் இப்பெல்லாம் ஏதாச்சும் அவளை கண்டுக்கிறேன்னா நான் பேச கூட மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன், ஒதுங்கி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோவும் சொல்றாரு. அண்ட் தினேஷ் ப்ரோவும் சொல்லிட்டு ஏதோ திட்டிட்டு இருக்காரு. அண்ட் நான் தான் அப்பையிலேருந்தே சொன்னேனே அப்படின்ட்டு விஷ்ணு ப்ரோ ஆரம்பிக்கிறாப்புல. என்னன்னா எமோஷனல் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறத நம்ம மாயாவை பத்தி அவர் ஆனா அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காப்புல. அண்ட் அதுதான் உண்மை சொல்ல போனா. அப்புறம் எல்லாருமே பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தினேஷ் ப்ரோ மணி ப்ரோட்டு கேட்கிறாப்புல. என்னன்னா நீங்க இப்ப பணம் பெட்டி எடுத்துட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாப்புல. நான் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் என்ன நடக்குதோ அது மாதிரிதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி ப்ரோவும் சொல்லுவாரு. நான் என் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன யோசிக்கிறேனோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. நான் எடுத்து போறதா இருந்தா எடுத்து போவோம், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி லெவல் ஸ்டார்ட் ஆகுது. சொல்ல போனா செம்மையா இருந்துச்சு. சொல்ல போனா டெக்கரேஷன் சரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த லைட்டிங்கு அண்டு ஃபுல் இதுமே எல்லாமே சூப்பரா இருந்துச்சான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாமே அப்படியே அருமையா டின்னர் சூப்பரா எல்லாருமே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து எல்லாருமே டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அண்டு டின்னருக்கு ரெடி ஆயிட்டாங்க. டின்னர் சாப்பிட ரெடி ஆயிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போதைக்கு நம்ம தலைவன் முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம தலைவன் வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுக்குறாப்புல. நம்ம விஜய் கேட்டுப்பாரு போல இருக்கு, லாஸ்டா ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னா, அதனால நம்ம பிக் பாஸும் கொடுத்துருக்காப்புல. அண்டு கேக் வெட்டுறதுக்கு கேக்கும் கொடுத்துருக்காப்புல. கிட்டத்தட்ட 2 கேஜி இருக்கும் போல, 2 கேஜி 8 பேத்துக்கு 2 கேஜிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. சொல்ல போனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் அதை வச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. அது எல்லாருமே சேர்ந்து கட் பண்றாங்க. அது ஒரு என்ஜாய்மெண்டா சூப்பரா இருந்துச்சு. அந்த கேமரா பொசிஷனு செம்மையா அப்படியே அந்த கேக்ல இருந்து அப்படியே வெளில போச்சு பாருங்க, அந்த வேற லெவல் அந்த கேமரா மூமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம மணி ப்ரோ அண்ட் தினேஷ் விஷ்ணு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஜாலியா இருக்கிறத பத்தி நம்ம எல்லாம் அவங்களுக்கு செம்ம காண்டாவுது, அதனாலயே நம்ம ஜாலியா இருக்கணும், நம்ம வெளில போறோமோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம நல்லா கடுப்பேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி ப்ரோ சொல்லிட்டு இருக்காப்புல. என்னன்னா அவங்க ஜாலியா இருக்கும் போது உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அது உண்மைதான் சொல்ல போனா. ஏன்னா இவங்க ஜாலியா இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க ஜாலியா இருந்தா அவங்க எதுவுமே கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற இது தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம அப்படியே நம்ம யார் நாக் அவுட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ அண்ட் மணி தினேஷ் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு நம்ம மணி ப்ரோ வந்துட்டு சொல்றாப்புல நம்ம பூர்ணிமா நாக் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி ப்ரோ சொல்லிட்டு இருக்காப்புல. அண்ட் நம்ம தினேஷ் ப்ரோ வந்துகிட்டு சொல்றாப்புல விசித்ரா மேம் வின்னருக்கு லெவலுக்கு போயிடுவாங்க, கப் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ சொல்லிட்டு இருக்காப்புல. நல்லபடியா நம்ம தினேஷ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நல்லபடியா தான் சொல்லிட்டு இருக்காப்புல. அண்ட் அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா கேவலமா கன்றாவதே சொல்லிட்டு இருக்கு நம்ம விசித்ராவா. எனக்கெல்லாம் செம்ம கண்டாவது சொல்ல போனா விசித்ரா மேல. அண்ட் அதுக்கப்புறம்
நாக் அவுட் ஆகிறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்டு யார் நாக் அவுட் ஆகுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு உங்களுக்கு யார் ஆகணுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். போறதுக்குள்ள ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.